அடுத்த பாடல் 1783. கூடும் உடல் பொருள் ஆவி குறி கொண்டு அப்படின்னு சொல்றாரு. கூடும் அப்படின்றாரு. எது கூடும்? ஒன்றாக சேர்ந்திருக்கு. ஒரு 2 3 பொருள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா தான் அது கூடி இருக்கிறது. எது கூடியிருக்கு? உடல் பொருள் ஆவி. இதை நம்ம வேறு ஒரு பாடல்ல சமீபத்தில் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த உடல் பொருள் ஆவி என்பது. ஸோ இந்த உடம்பு ஒன்று இருக்கு. பொருள் என்பதற்கு உள்ளே மறைந்திருக்கக்கூடிய இறைவன் தான் பொருள். அந்த இதே உடம்புக்குள்ள ஆன்மா என்று ஒன்று இருக்கின்றது. மாயைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆன்மா. இறைவன் தான் இந்த இடத்துல ஆன்மா, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் மாயை சூழ்ந்திருக்கு. ஸோ இதான் இந்த இடத்துல உடல் பொருள் ஆவி என்று சொல்லப்படுவது. இதை கூடியிருக்கான், மூணுமே கூடியிருக்கு. இப்போ நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள ஆன்மாவும் இருக்கு, உடம்புக்குள்ள இறைவனும் இருக்காரு. மூணுமே கூடி தான் இருக்கு. இது இல்லாம எந்த உயிரையும் பார்க்கவே முடியாது. இத குறிக்கொண்டு அப்படிங்கிறார். குறிக்கொண்டுன்னா என்ன? நம்ம குறிக்கோளாக செயல்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயலை நான் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டேன், இதை எப்படியாவது அடைந்தே தீர்வேன் என்ற குறிக்கோளாக செயல்படுதல். அப்ப இந்த இடத்துல எதை குறிக்கொண்டு அப்படின்னா, எப்படியாவது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை, அவர் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும், எப்படியாவது உணர்ந்தே ஆக வேண்டும் என்று குறிக்கோளாக இங்கு செயல்படுதல். அதான் குறிக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அடியில் என்ன சொல்றாரு? நாடி அருள் வைத்த அருள் ஞான சக்தியால் அப்படின்னு சொல்றாரு. நாடுதல் அப்படின்னா என்ன? ஒரு பொருளை தேடி வர்றது இந்த இடத்துல. இப்ப நாடி அருள் வைத்த அப்படின்னா, இறைவன் என்ன பண்றாரா இந்த இடத்துல? நம்மளை உயிர்கள் எப்படியாவது தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா? அருள் வைத்த அப்படின்னு சொல்றாரு. அருளையும் வைக்கிறாரு இந்த இடத்துல. இப்ப யாருக்கு ஒருத்தர் இந்த குறிக்கோள் என்ற ஒன்று வருகின்றதோ, ஏன்னா இந்த குறிக்கோள் எப்படியாவது இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோள்ல ஆரம்ப நிலை இருக்கு, நடுவு நிலை இருக்கு, உச்ச நிலை ஒன்று இருக்கின்றது. இப்போ நம்மளாம் ஆரம்ப நிலையில இருக்கோம்னா கொட்டாங்க, அது கூட கிடையாது. ஆரம்ப நிலைக்கும் கீழாகத்தான் இருக்கும். இறைவன் ஒருத்தர் இருக்காரு, பிறவி இல்லாம போனோம், ஒரு எண்ணம் சிந்தனை எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் அதை நம்ம குறிக்கோளா வச்சு செயல்படுறோமான்னு கேட்டா இல்ல. இது குறிக்கோள்னா என்ன? நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே, இந்த செயலை செய்கிறோம், இந்த செயல் இறைவனை அடைய எனக்கு உதவி செய்யுமா அப்படின்னு நம்ம ஒரு சின்ன சிந்தனை நம்மளுக்கு வந்திருக்கான்னு கேட்டால் இல்லை, நிச்சயமாக வரல. ஒரு கோயிலுக்கே போகிறோம் வச்சுக்குவோம், பூஜை செய்கிறோம்னு வச்சுக்குவோம். இந்த பூஜை செய்கிறது யாருக்காக செய்கிறோம்? இறைவனுக்காக செய்கிறோமான்னு கேட்டால் இல்லை, நம்ம திருப்திக்கு தான் செய்கிறோம். அது அபிஷேகம் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு 4 பேர்ட்ட நான் அபிஷேகம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமே சொல்லிக்குவோம் இந்த இடத்துல. அப்போ நம்ம திருப்திக்கு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிறோமே தவிர்த்து இறைவனுக்காக செஞ்சோமான்னு கேட்டால் இல்லை. ஒரு குறிக்கோள், இதை செஞ்சேன்னா என்னை எப்படியாவது இறைவன் எனக்கு முக்தியை கொடுப்பாரு, என்னை இறைவன் நோக்கிய பயணத்தை கூட்டு போகின்ற சிந்தனை யார்ட்டையாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், நம்மளாம் ஆரம்ப நிலைக்கும் கீழாகத்தான் இருக்கின்றோம் இந்த இடத்துல. ஆனால் அந்த குறிக்கோளோட செயல்படுதல் என்பது எப்படின்னா, காலை எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், இந்த சாப்பாடு சாப்பிட்டா இறைவனை அடைவதற்கு எனக்கு உதவியா இருக்குமா? ஆமா, உதவியா இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த உடம்பு இதை சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருந்தால் தான் நம்மளுடைய சிந்தனை செயல் சரியா இருக்கும். அப்போ நம்மளால சம்பிரதாயத்தை கிடைக்க முடியும், கோயிலுக்கு போக முடியும், நடக்க முடியும், பூஜை பண்ண முடியும், எதையாவது ஒன்று செய்ய முடியும். அப்போ இந்த சாப்பாடு என்னை ஏதோ ஒரு வகையில் இறைவன் நோக்கி பயணத்தை கொடுக்கின்றது. இந்த எண்ணம் வரணும்ல. ஆனால் இது வருதான்னு கேட்டால் இல்லை. இது டேஸ்ட்டாக இருக்கா, அது ருசியாக இருக்கா, வாய் வைக்கும்போது வேணால் இறைவனோட சிந்தனையோடு சாப்பிடுவோம். 2வது வாயில் இதில் உப்பு இல்லை, இதில் நெய் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும், இல்லை இதை பொருளை சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சிந்தனை மாறி ஓடி போயிடுது மனுஷனுக்கு. அப்போ அங்கே குறிக்கோள் இல்லை. ஆனால் நம்ம குறிக்கோளோடு செயல்படும் போது இறைவன் என்ன செய்கிறாரா இந்த இடத்துல? அவன் இன்னும் என்னைய வேகமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா? நாடி, அவர் தம்மை நாடி வர வேண்டும் என்று இங்கு இறைவன் ஒரு அருளை அங்கு வைக்கின்றார். அந்த அருள் தான் என்னது? அருள் வைத்த அருள்ங்கிறார். நாடி அருள் ஒண்ணு, அடுத்து வைத்த அருள், 2 அருள் சொல்றாரு இந்த 2வது அடியிலேயே. ஏன்னா முதல்ல அவரு இறைவன் எப்படியாவது இந்த உயிரெல்லாம் நமக்கு தேடி வரணும்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு அருளை கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட். அதற்கு பின்பு அதை கடைபிடிப்பதற்கும் ஒரு அருளை கொடுக்கின்றார் இந்த இடத்துல. அப்ப நமக்கு ஜஸ்ட் முதல்ல சிந்தனை இருந்தா போதும், இப்படியாவது இறைவன் அடைஞ்சே தீர வேணும் என்ற ஒரு சின்ன சிந்தனை, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை நாம் யோசித்தால் கூட போதும். அந்த ஒரு முறை நம்முடைய சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த சிந்தனை உள்ளிருந்து வரணும்னா கூட இறைவனது அருள் இங்கு தேவைப்படுகின்றது. அப்ப இறைவனது அருளினால் இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பாட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு முறையோ 2 முறையோ சிந்திக்கிறோம் பாருங்க. சிந்தித்த பின்பாக இறைவன் என்ன பண்றாரா?
அதற்கு பலனாக ஒரு அருளை கொடுக்கின்றாராம். என்ன கொடுக்குறாராம்? ஞான சக்தியால் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் ஞான சக்தி அறிவு வடிவா உள்ள இருக்கிறாரு. அப்ப அந்த அறிவு வடிவா உள்ள இருக்கக்கூடிய இறைவன் என்ன, உள்ள சிற்றறிவும் இருக்கு, பேரறிவும் இருக்கு. ஆனா பேரறிவுலாம் இன்னும் வெளிப்படலை இந்த இடத்துல. அது உள்ள தூங்கிட்டு தான் இருக்கு. சிற்றறிவு தான் இருக்கு. சிற்றறிவுல ஒரு நூல் என்ன பண்ணுது இந்த இடத்துல? ஞான சக்தி ஒண்ணு என்ன பண்ணுது உள்ள மேற்கொண்டு அவருக்கு சொல்லி கொடுக்கின்றது. என்ன சொல்லி கொடுக்குதான்? இன்னைக்கு ஒரு நாள் ஒரு முறை நம்ம யோசிக்கிறோம். அப்படியே டெய்லி ஒரு ஒரு வாட்டி யோசிக்கிறோம்னு வச்சுக்குவோம். அப்படியே ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகும்? 2 வாட்டி யோசிக்க வைக்கும். உள்ள இருக்கக்கூடிய அருள் ஒண்ணு இருக்குல்ல, அந்த அருள் என்ன பண்ணுது? ஞானத்தை தூண்டி விடுது. அப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம எப்படியாவது இறைவனை அடைஞ்சே தீரணும், இது எனக்கு பயன்படுதா என்று சிந்திச்சிட்டோம்னா, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா 2 வாட்டி யோசிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் இன்னொரு ஒரு வாரம், ஒரு மாசம் கழிச்சு 3 வாட்டி யோசிக்க ஆரம்பிக்கும். அப்படியே நமக்கு ஒரு சிந்தனை வந்து ஒன்னொன்னா கூடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வருஷம் 5 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? காலைல இருந்து நைட் வரைக்கும் நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கும்? எப்படியாவது இறைவனை அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் இங்கு அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமாகுது? உள்ள ஒரு ஞான சக்தி இருக்கு. உள்ள இறைவன் அருளா வச்சிருக்காரு. அதுவே என்ன பண்ணுது? நம்மை கையை பிடித்து அழைத்து செல்கின்றது. எதை நோக்கி அழைத்து செல்லுது? அந்த இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா? அந்த குறிக்கோளோட நம்மளை கூட்டிட்டு போதான், நம்ம வாழ்க்கையை வந்து வாழ வைக்குதான் இந்த இடத்துல. இது 2வது அடியில சொல்றாரு. 3வது அடியில பாடல் உடலினில் பற்று அற நீக்கியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய சிந்தனை என்ன ஆகுது இந்த இடத்துல? இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இங்கே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல? குறிக்கோள் மட்டும்தான் வச்சிருக்கோம், வேற ஒரு வேலையும் செய்யல. அகப்பூஜை செய்யல, புற பூஜை செய்யல, தியானம் பண்ணல, மந்திரம் சொல்லல, ஒன்றும் செய்யல. கோயில்களா ஒரு ஒன்றும் செய்யல. நம்முடைய செயல் குறிக்கோள் என்ன? எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காரு, எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் உயிர் இருக்காரு, எப்படியாவது அவரை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த செயலும் செய்யல. அப்போ இறைவன் உள்ள இருந்து என்ன பண்றாரு? ஞானத்தின் வழியா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமான சிந்தனை கொடுக்குறாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதற்கு பின்பு என்ன நடக்கின்றது என்றால், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, பாடல் உடலினில் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, நேரடியாக பார்த்தால் சத்தம், இசை. அதற்கு உள்ள இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, இன்னைக்கு நமக்கு பிடிச்ச ஒரு சினிமா பாட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம், இல்ல சாமி பாட்டு கூட இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்ம அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கோம், அந்த நிகழ்வுல தொடர்ந்து ரேடியோவில் அந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த பாட்டு நம்மையும் அறியாமல் காதில் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும், தானா உள்ள போய் பதியும். அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்கே பாட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லயிச்சு கேட்போம். லயிச்சு கேட்டதுக்கு பின்பாக என்ன ஆகும்? வீட்டுக்கு வந்துருவோம். இப்ப அந்த இடத்துல நம்ம இல்லை, அந்த பாட்டே நம்மகிட்ட கேட்கல. ஆனாலும் என்ன பண்ணுவோம்? நம்மையும் அறியாமல் அந்த பாடலை நம்முடைய வாய் முணுமுணுக்கும், ஹம்மிங் பண்ணுவோம் இல்லையா? பலர் பார்த்துருக்கலாம் இந்த இடத்துல. சும்மா போகும்போது அப்படியே பாடிக்கிட்டே போவாங்க. அவங்க தெரிஞ்சு பாடுறாங்களான்னு கேட்டா இல்லை, தெரிஞ்சு யாரும் பாட மாட்டாங்க. தெரிஞ்சாங்கன்னா நம்ம பாடினா நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு வெக்கப்படுவாங்க இந்த இடத்துல. ஸோ அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் வாயிலிருந்து ஒரு சத்தம் பாடலாக இங்கு வெளியே வரும். அப்ப பாடல் உடலினில் அப்படின்னு சொல்லப்பட்டா, இவர் இந்த ஒரு குறிக்கோளை வச்சு செயல்படுறார் இல்லையா? எண்ணத்தில் ஒரு இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்படுகின்றார். இவ்வளோ நாள் அந்த குறிக்கோள் எங்க இருந்துச்சு? மனசுல இருந்துச்சு, எண்ணத்துல இருந்துச்சு. இப்ப அந்த குறிக்கோள் எங்க வருது? இந்த இடத்துல உடம்பினில் பற்றுகின்றது. உடம்புல ஒரு மசில் மெமரி ஆயிடுது அவருக்கே தெரியாம. இப்ப என்ன நடக்கும்? நடந்து போறாரு, நடந்து போகும்போது நடுவுல 4 எறும்பு இருக்கு. இப்ப இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய கவனம் சிந்தனை எல்லாம் ரோட்ல இல்லை. நம்ம மாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு நடந்துட்டு நம்ம மாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். ஆனால் நாம் நடந்து செல்லும் பொழுது ஒரு கவனம் வரும். எப்போ? அந்த நேரத்துல, ஆகா எல்லா உயிர்லயுமே ஜீவராசி இருக்கே, நம்ம இங்க காலை வச்சா அங்க ஏதாவது ஒரு ஜீவராசி இருந்துச்சுன்னா அப்ப அது செத்து போயிருமே. அப்ப என்ன ஆகும்? கவனத்தோடு காலையை எடுத்து வைத்து நடப்பார்கள். ஜெயின் சமூகத்துல இன்னைக்கும் அந்த பழக்கம் உண்டு. கையில ஒரு தொடப்ப மாதிரி ஒரு பொருளை வச்சிருப்பாங்க. அவங்க என்ன மூக்கில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாஸ்க் போட்டு தான் இருப்பாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். சமண மதத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஜெயின்ஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அந்த துறவிகள் இருப்பாங்க. கையில் ஒரு பொருள் வச்சிருப்பாங்க, தொடப்ப மாதிரி துணியை ஒரு குச்சியில் குட்டி வச்சிருப்பாங்க. நடந்து போகும்போது என்ன பண்ணுவாங்க? அதை தள்ளிக்கிட்டே தான் நடந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் அந்த இடத்துல ஒரு ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா அது செத்து போயிடும், அது சாகக்கூடாதுன்றனால பெருக்கிக்கிட்டே போவாங்க. பேசும்போதோ மூச்சு விடும்போதோ ஏதாவது ஒரு ஒரு கிருமி நமக்கு உடம்புக்குள்ள போனா கூட செத்து போயிருமே, அதனால அது போகக்கூடாது, உயிரோடு சாகக்கூடாது, அதுக்கு நம்ம காரணம் வரக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டு தான் தெரிவாங்க எப்பயும். ஸோ இது போல் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார். அப்ப இது போல் வாழ்வது என்ன ஆயிடுது? உடல் மசில் மெமரியாக மாறிவிடும். இந்த இடத்துல அடுத்த உயிர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடாது என்பதை மசில் மெமரியாவே மாறிடும்.
இந்த மசில் மெமரியை நல்லா புரிஞ்சுக்கலாம்னா யூடியூப்ல சில வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். நமக்கே யாருக்காவது சில அனுபவங்கள்லாம் இருக்கும். நம்ம நின்றுக்கிட்டே இருப்போம், பக்கத்துல ஏதாவது ஒரு குழந்தை இருக்கும், டக்குன்னு அது தத்தி கீழே உள்ள போகும். நம்மையே அறியாமல் நம்ம கை போய் டக்குன்னு அதை பிடிக்கும். ஒரு சோஃபாலேருந்து கீழே விழுறதோ, கட்டிலேருந்து கீழே விழுறதோ, இல்லைங்களா, காலை வச்சு தடுப்பாங்க, இல்லை கையை வச்சு தடுப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் வந்து நிகழும். இல்லை நமக்கே கையில் ஒரு கண்ணாடி பாட்டில் மேலேருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோ, இல்லை ஃபோன் கூட கையில் இருந்து கீழே விழுனா டக்குன்னு காலை கொண்டு போகும். ஏன்னா அது காலில் விழுந்து கீழே விழும்போது உடையாது அந்த பொருள். இது போல உடம்பு என்ன பண்ணுதான், ஒரு மசில் மெமரி ஆயிடுதான். என்ன மசில் மெமரி ஆயிடுதான், எப்படியாவது இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுக்கு எண்ணத்திற்கேற்றார் போல உடம்பும் இங்கு பழக ஆரம்பித்து விடுகின்றது. இதான் இந்த இடத்துல பாடல் உடலினில் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அம்மிங் பண்றோமோ நம்மை அறியாமல், அது போல இந்த உடம்பு அவரையும் அறியாமல், சிந்தனையும் இல்லாம இது இறைவனை அடையக்கூடிய ஒரு பயிற்சி முறைக்கு இந்த உடம்பு தயாராகிவிடும். அதற்கு பிறகு என்ன ஆகுது, பற்று அற நீக்கியே அப்படின்னு சொல்றாரு. இது பற்று, உடம்புக்குன்னு ஒரு பற்று இருக்கு. ஒருத்தருக்குமே ஒரு பொருள் சாப்பிடணும்னு இயற்கையாவே ஒரு ஆசை இருக்கும், யாருக்காவது இருக்கும். அதை பார்த்தோடனே தானா அந்த உடம்பு வந்து சொல்லிடுவேன் நல்லா இருக்கு வாங்குறத அப்படின்னு. இந்த சீசன் நேரத்துலலாம் பார்க்கலாம், பலருக்கு வந்து மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். வருஷத்துல குறிப்பிட்ட சீசன் தான் வரும். அவங்க வாட்டுக்கு சும்மா நடந்து போயிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மாம்பழத்தை பார்த்துட்டா போதும், மாங்காவை பார்த்துட்டா போதும், முதல்ல அதை போய் வாங்கிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. என்ன ஆகுது, உடம்பு அதை வாங்க வச்சு அனுபவிக்க வைக்குது, ஆசைப்பட்டதை செய்ய வைக்குது. இது எதாக இருந்தாலும் சரி, பிரியாணி சாப்பிட்றதுலேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுலேருந்து எதாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு உடம்புக்கும் ஒரு ஒரு பற்று ஆசை இயற்கையாகவே இருக்கும். இது வந்து மனசுக்கும் இருக்கு, உடம்புக்கும் இந்த பற்று தானாகவே இருக்கும். அந்த பற்றை எல்லாத்தையுமே அற நீக்கியே அப்படிங்கிறார். என்ன பண்றாரா இறைவன், சுத்தமா நீக்கிறாராம். உடம்புக்கு என்று இருக்கக்கூடிய பற்றுக்களை, மனதிற்கு என்று இருக்கக்கூடிய அந்த பற்றுக்களை, பற்று என்று சொல்லப்படுவது இங்க ஆசைகளை முக்கியமா குறிக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்றாராம், மொத்தமா நீக்கிறாராம் இறைவன். அப்படி நீக்கிட்டாருன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு, ஸோ அது ஆசைப்படி போகவே போகாது. ஏற்கனவே இறைவன் நோக்கிய பயணத்துல குறிக்கோளாக கொண்டு மனமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, உடம்பும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப ஆசையும் நீக்கிட்டாரு சுத்தமா. நீக்கினது என்ன ஆகுது, கூடிய தானவனாக குறிக்கொண்டே அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூடிய தானவனாக, அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்றாரு, ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு கொண்டிருந்த உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாக போனவர் இப்போ கூடிய தான் அவன், நானே, தான்னா இந்த அவரு யார், இதை கடைபிடிக்க கொண்டே ஒரு இவரு அவனாக அப்படிங்கிறார், இறைவனாகவே ஆகி விடுகின்றார். எப்படி ஆகின்றாரு, குறிக்கொண்டே அப்படிங்கிறார். இவர் எந்த மாதிரியான எண்ணத்தில் குறிக்கோளாக இருக்கின்றாரோ அதற்கு ஏற்றார் போல அந்த இறைவனாகவே மாறிவிடுகின்றார். அப்ப இந்த குறிக்கொண்டேன்ற நாலாதடியில் இருக்கக்கூடிய வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தர் எப்படியாவது இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள்ல இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த குறிக்கோளோட எண்ணத்திற்கு ஆன வலிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு இருக்க வலிமை நமக்குலாம் இருக்கா, அன்பை ஏதாவது ஒரு வகையில வெளிப்படுத்த தான் செய்யறோம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன ஒரு பறவையை பார்த்தாலே சாப்பாடு போட்டா அது பசிக்குமே, சாப்பாடு போடலன்னு அரிசி வைக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்கிறதா செய்யறாங்க, காக்காவுக்கு சோறு வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இது சாப்பாடு காக்காவுக்கு சோறு வச்சா நமக்கு பலன் கிடைக்கணும்னு வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதற்கு பசிக்குமே என்ற எண்ணத்தில் வைப்பவர்களும் இருக்கிறார்கள். இப்ப பசிக்குமே என்ற எண்ணத்துல வைக்கிறவங்களுக்கு அன்பு இருக்குத்தானே செய்யுது. ஆனால் கண்ணப்ப நாயனாருடைய அன்பிற்கு இணையானதாக ஆகிவிடுமான்னு கேட்டா ஆகாது. அப்ப அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கு இல்லையா, உயர்ந்த நிலை, ஆரம்ப நிலை, நடுவு நிலைன்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா. அது போல இவர் என்ன மாதிரியான குறிக்கோளோடு இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்று இருக்கின்றாரோ அதற்கு இணையான அளவு தான் அவன் ஆகின்றார். அப்போ ஒரு வருஷத்துலயும் ஆகலாம், 10 வருஷத்துலயும் ஆகலாம், 50 வருஷத்துலயும் ஆகலாம். ஸோ என்ன மாதிரியான குறிக்கோளோடு இருக்காரோ அதற்கு இணையான ஒரு குறிப்பிட்ட நாளில் இங்கு அவர் இறைவனை சென்று அடைந்து விடுகின்றார். ஸோ இதான் நாலடிக்கு பொருள். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் உடம்பு, இதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய இறைவன், அதற்குள்ளே இருக்கக்கூடிய மாயேழ்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, இது எல்லாவற்றையுமே வைத்து ஒரு உயிர் வந்து பிறவி எடுத்திருக்கின்றது. இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்று குறிக்கோளோடு யார் ஒருவர் செயல்படுகின்றாரோ அவருக்கு உள்ளே இருந்து இறைவன் ஒரு அருளை வைக்கின்றார். அந்த அருளின் வழியாக அவருக்குள்ளே இருந்து ஞானத்தை வெளிப்பட வைக்கின்றார். அந்த ஞானம் என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளோடு கொஞ்சம் வேகமாக அவரை செயல்பட வைக்கும். அப்ப வேகமாக அவர் இறைவன் அடைந்தே தீர வேண்டும் என்ற செயல்முறையோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது
அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிக்கோள் அவரது உடம்பையும் பற்றுகின்றது, மசில் மெமரியாக அவரை பற்றுகின்றது. இப்போ உடலும் மனமும் சேர்ந்து அந்த பயணத்தில் இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற பயணத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஆசைகள் பற்றுக்கள் அனைத்தும் அறவே நீங்கி விடுகின்றது. அவர் என்ன மாதிரியான மன உறுதியோடு இதை செய்கிறாரோ அதற்கு இணையாக இவர் இறைவனாகவே ஆகிவிடுகின்றார். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடலுக்கும் சம்பிரதாயத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்த்த பாடல் இருக்கு இல்லையா, முதல் பாடல் 1781வது பாடல். யார் ஒருத்தர் அகங்காரத்தோடு தான் இருக்கிறாரு, ஆனா அவர் கடைசியில இறைவன் கொண்டு போய் அவருக்கும் முக்தியை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுபோல நாமும் இங்கு சம்பிரதாயத்தை சரியாக கடைபிடிக்கும் போது தான் உள்ளிருந்து முதல்ல அந்த சிந்தனை வர ஆரம்பிக்கும். இறைவன் நமக்கு என்று வகுத்து வைத்த அந்த தர்மப்படி நம்ம கடைபிடிக்கும் போதுதான் முதல் சிந்தனை வரும், எப்படியாவது இறைவனை அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த சிந்தனையானது இங்கு வர ஆரம்பிக்கும். அப்ப மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த சிந்தனையோடு நாம் செயல்படும் போது அந்த சிந்தனை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த சிந்தனை அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய உடம்பும் அதற்கு ஏற்றாற் போல பயணப்படும். இதன் வழியாக விரைவாக முக்தியை அடைந்து விடலாம். ஸோ இது அந்த பாடலுடைய கருத்து.